இரவு 7லிருந்து 8 மணிக்குள்ளே எளிதில் செரிக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணியை தவிர. இந்த மாதிரி நம்ம அந்த உணவு பழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா, இரவில் இன்சுலின் ரொம்ப குறைவாக தான் சுரக்கும் நம்ம உடம்புல. அப்போ போய் நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஃபேட் ஆகி ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுடும். அதனால் நம்ம இரவு உணவை சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு, லேசான உணவாக சாப்பிட்டுட்டு, கொஞ்சமாக ஒரு 1/2 மணி நடந்துட்டு, நம்ம 9 மணி 10 மணிக்கா படுத்து தூங்கி காற்றுல 6 மணிக்கு எழுந்தோம்னா எந்த நோயும் நமக்கு வராது. 2வது கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னாக்க அதுவும் கவலையப்பட்டு அது கவலை அப்படியே தூக்கி போட்டலாம். அது மன இறுக்கமாக ஆக்கிட்டோம்னா அப்போ கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால அது நமக்கு ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்தி வர்றது. அதனால் இந்த விஷயங்களை நாம் சரிப்படுத்திட்டா பல பேரும் ஹார்ட் அட்டாக்லேருந்து வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது வந்துவிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுக்குன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டாடுறோம், எப்படியோ கஷ்டப்படுறோம், அப்புறம் சரிப்படுத்திக்கிறோம். அது வேறு வழி. வரவே வராமல் பண்ணலாமா இல்லையோ?